Chennai Silks. நம்மோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் ஏஆர் இளங்கோவன் இணைந்திருக்கிறார். சார், தேமுதிக எடுக்கிற அதாவது ஒரு தாமதிச்சுட்டே இருக்காங்க. ஏன் இவ்வளவு தாமதம்? ஏன் யாருக்காக காத்திருக்கீங்க? உங்களுடைய பொதுச்செயலாளர் மொழியில் சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த பேச்சுவார்த்தை ஏன் இன்னும் தாமதமாகிட்டே இருக்கு கூட்டணி குறித்து? சார் வணக்கம். சார் தொடருங்க. தேமுதிக தாமதம் சொல்லாதீங்க, கேட்கறீங்க. தேமுதிக பொறுமை காட்டு. தேமுதிக பொறுமை காட்டு எங்களுடைய அரசியல் களத்துடைய அடுத்த கட்ட முடிவை எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் திருமதி அண்ணி அவர்கள் நம்ம பொறுமையா கையாண்டுட்டு வராங்க. இந்த 2006 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். சட்டமன்றத்திற்கு எங்களுடைய மக்கள் பணியை நாங்கள் தொடர வேண்டும். எங்களுடைய தலைவர் கேப்டன் அவருடைய லட்சியங்களும் எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் முயற்சியை மேற்கொண்டு வருகிறோம். அந்த முயற்சியில் இப்பொழுது எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய பொதுச் செயலர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முடிவு என்பது தாமதம் அல்ல. இந்த தேர்தலில் தாமதம் அல்ல. இது எங்களுடைய பொறுமை காக்கிறோம். பொறுமையாக எடுக்கக்கூடிய முடிவு நிச்சயமாக அது வெற்றி பாதைக்கு இழுத்து செல்லும் என்பதற்காகத்தான் நாங்கள் அவர் ரொம்ப பொறுமையா ஆலோசனை செய்து அந்த முடிவை அறிவிப்பார் என்று நாங்கள் அதுக்காக தான் பொறுமை காக்கிறோம். வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது தாமதம் சொல்லாதீங்க, பொறுமை. இன்னும் நேரம் இருக்கு, தேர்தலுக்கு களம் இருக்கு. அதுதான் நாங்க பொறுமை காக்கிறோம்னு சொல்றீங்க. நீங்க பொறுமை காக்கிறது இல்ல, உங்களுடைய பொதுச்செயலாளர் வார்த்தையில சொல்லணும்னா பேச்சுவார்த்தை நடத்துறது என்பது அது ஒரு பேரத்தை நீங்க கூட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, பேரம் பேசிட்டு இருக்கீங்கிற பொதுவெளியில விமர்சகர்களால் ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. இப்ப பேரம்ங்கிறதுல எந்த அடிப்படையில பேரம்னு சொல்றீங்க? அதை எங்களுக்கு விளக்குங்க பத்திரிகையாளர்கள். நீங்க இந்த ஊடகத்துல பேரம்ங்கிறீங்க. தேர்தல் காலத்துல என்ன பேரம்? மக்கள் பணியாற்றுவதற்காக தான் அரசியல் கட்சி துவங்கப்படுகிறது. அதை நோக்கிதான் நாங்கள் சென்றிருக்கோம். எங்க தலைவர் 2000 கொடி கொடுத்தாரு, 2005 கட்சி ஆரம்பிச்சாரு. 2005 இதுவரை நாங்கள் மக்கள் மன்றத்தில் போராடி இருக்கோம். எதிர்கட்சி தலைவராக உயர்ந்திருக்கார். அவர் இருக்கும்போது என்னென்ன ஊடகத்துல எந்த அளவுக்கு எங்களை விமர்சனம் செஞ்சு அவர் தலைவனை ஏற்படுத்தினீங்க. அதே அவருடைய மறைவுக்கு பின்னர் நீங்க மக்கள் மத்தியில் எப்படி எழுந்து நிற்கிறார்? அவருடைய புகழும் அவருடைய செய்த தர்மமும் தானமும் செயல்பாடுகளும் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் எப்படி நிற்குது? ஏன் தேமுதிக பேரம்ங்கிற அந்த குறுகிய வட்டத்துக்குள்ள ஏன் அடைக்கிறீங்க? நாங்கள் பொறுமை காக்கிறோம், எங்களுக்கு உரிமையை கேட்கிறோம் சார். எங்களுக்கு தேமுதிகவோட பலம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுடைய பலத்திற்கு தகுந்தாப்போல் சதவீதத்தின் அடிப்படையில் அல்ல, எங்களுடைய பலத்துக்கு தகுந்தபோல் எங்களுக்கு சீட்டு ஷேரிங் அதிகமாக கொடுக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். அதை எதிர்பார்க்கிறோம். அதுதானே தவிர அது பேரம் கிடையாது. அப்படி பார்க்காதீங்க, பேரம்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. மாற்று அரசியல் கட்சிகள் பேசும்போது கூட்டணி பேசுகிறார்கள் என்று சொல்லுறீங்க. ஆனால் தேமுதிக என்று வரும்பொழுது நீங்கள் பேரம் பேசுகிறார்கள் என்று கேட்குறீங்க கேள்விகளை. அது பேரம்னா என்ன அடிப்படையில பேரம்னு கேட்குறீங்க? இளங்கோவன் 2011, 2016, 2021, இப்போ 2026 இந்த எல்லா காலத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கட்சிகளையும் விட தேமுதிக இந்த கூட்டணி முடிவை எடுப்பது ரொம்ப தாமதமாக இருக்குது. நீங்கள் பொறுமையாக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் இப்போ திமுக அதிமுக ரெண்டு கூட்டணிக்குமே தேமுதிக பேசிட்டு இருக்குதா சொல்கிறாங்க. நான் சொல்லலை, ஊடகங்களில் இல்லை சமூக வலைதளங்களில் அப்படி கருத்துக்கள் வருது. அந்த விமர்சனம் தான். ஒன்று திமுகன்னு முடிவெடுங்க, இல்லை அதிமுகன்னு முடிவெடுங்க. ரெண்டு பக்கமும் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்கள் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்கு உள்ளாக்குறதா சொல்கிறாங்க. மக்கள் மன்றத்தில் ஒரே ஒரு விஷயத்தை வைக்கிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நடுநிலையோடு இருக்கிறோம். நாங்கள் அதிமுக கூட்டணியில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் போட்டியிட்டோம். அதில் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் சொற்ப வாக்குகள் 4500 வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. அது வழக்கும் நீதிமன்றத்தில் இருக்கு. நாங்கள் என்ன கேட்கிறோம்னா, எங்களுடைய பலம் எங்களுக்கு தெரியும். பொறுமையோடு இருந்து நாங்கள் எங்கள் வெற்றி பாதைக்கு நாங்கள் இழுத்து செல்ல வேண்டிய கடமை எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு இருக்கு சார். அந்த பொறுமை தான். நான் அந்த பொறுமையா இருந்து தான் எடுத்து போகணும். வெற்றிங்கிற இலக்கு அடைகிறதுக்கு வெற்றிங்கிற ஒரு வாக்கு வித்தியாசத்தில் கூட ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க வெற்றிங்கிற 100 ஓட்டு இருக்குன்னா 99, 100, 101 தான் வெற்றி பெற முடியும். 100 ஓட்டுக்கு குறைவா இருந்தா அது தோல்விதான். எந்த வேட்பாளரும் நடுநிலையா எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான். அந்த வெற்றிங்கிற வாக்கும் வின்னிங் ஓட்டு எங்ககிட்ட இருக்கிறத நாங்கள் கருதுறோம். அதனால எங்களுக்கு எங்களுடைய பலத்திற்கு எங்களுடைய கட்சியினுடைய இருக்கக்கூடிய தொண்டர்கள்
அனைவரையும் நாங்கள் எங்கள் பொதுச் செயலாளர் திருப்திப்படுத்தல. முதல்ல தொண்டர்களை அவங்க வந்து திருப்திப்படுத்தணும். அவங்க கரெக்டாக நம்ம பொதுச் செயலாளர் கரெக்டான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நாங்கள் வந்து அந்த அதிகாரத்தையும் அந்த நம்பிக்கையும் அவர் மேலே கொடுத்துருக்கோம். அதனால அவங்க எடுக்கிற முடிவு வரை நாங்கள் பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்கணும். மக்களும் பொறுத்திருந்து இருக்காங்க. ஊடகவியலாளர்கள் நீங்க தான் அவசரப்படுறீங்க. இன்னும் தேர்தல் கிழமை ஆரம்பிக்கல சார். இன்னும் தமிழ்நாட்டில் தேர்தல் கிழமை ஆரம்பிக்கல. அதாவது தேர்தல் காலத்தை வந்து உருவாக்குற மாதிரி நீங்க ஒரு 3-4 மாத காலத்துக்கு முன்னாடி இப்பயே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவ்வளவுதான். தேர்தல் கிழமைங்கிற 1 மாத காலம் தான் சார். தேர்தல் தேதி அறிவிச்சதுல இருந்து தேர்தல் நடத்தி முடிச்சு வந்து ரிசல்ட் வரல தான். அதுக்கு முன்னாடி கிடையாது. மக்கள் பணி தான். நாங்கள் எங்கள் மீது எங்கள் கட்சி மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு தகுந்தாற்போல் எங்களுக்கு வாக்கு சதவீதத்துக்கு அடிப்படையில் இல்லை, வாக்கு நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கு. தேமுதிக வேணும்னு நினைக்கிறவங்க எங்க பொதுச் செயலாளர் அணுகி அவங்க கேட்குறாங்க, எங்க பொதுச் செயலாளர் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் பொறுமை காக்கிறோம். எங்களுக்கு யார் அதிகமான சீட்டு கொடுக்குறான்னு உத்தரவாதம் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட எங்க பொதுச் செயலாளர் முடிவு பண்ணுவாங்க நாங்க நினைக்கிறோம். அவ்வளவுதான். தயவு செய்து நன்றி. இல்ல இளங்கோவன் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க எதை எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. நன்றி. உங்க இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் கோகுல் கிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் எங்கள் தலைமையில் கூட்டணின்னு சொன்னாங்க. கூட்டணியில் வர கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போதைய வரைக்கும் எந்த கட்சியுமே தாவேக்கா கூட கூட்டணியை வைக்கலை. இப்போ விருப்ப மனுவும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தாவேக்கா தனித்து களமிறங்க முடிவு பண்ணிட்டா அல்லது தனித்து விடப்பட்டு விட்டதா? சார், அதாவது தனித்து விடப்பட்டதா அப்படின்ற கேள்வியை விட விருப்ப மனுன்றது வந்து அவங்க உள்ள இருக்க நிர்வாகிகளுக்கு அவங்க விருப்ப மனு தெரிவிக்கிறதுக்காக அந்த விருப்ப மனு அளிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஸோ எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கிட்டக்க நெருங்க கூட்டணிகள் கண்டிப்பாக மாறும். கூட்டணிகள் உள்ள வரலாம். விஜயண்ணா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எங்களை நோக்கி வரும் கட்சிக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்றத ஃப்ரம் டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இங்க வந்து கூட்டணி என்பது கணக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணா நாளைக்கு காலையில மாறுதா எதுவுமே இருக்கு. மனு தாக்கல் பண்ற நாள், ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு மனு தாக்கல் பண்ண போறோம்னா இன்னைக்கு நைட் வரைக்குமே கூட்டணிகள் பேசின்னு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி எதையும் ப்ரையரா நம்ம முடிவு பண்ணிட்டு நம்ம அதை அசம்ஷனா எடுத்துன்னு போயிட்டு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனா அப்படி ஒரு பெரிய ஓப்பன் ஆஃபரை நீங்க கொடுத்தும் கூட திமுக கூட ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அதில் மறுப்பதற்கு இல்லை. காங்கிரஸ் அந்த குரலை மீண்டும் எழுப்பியது, அதே போல் விசிக அந்த குரலை எழுப்பியது. நாங்கள் ஆரம்பத்தில் தான் சொல்கிறோம், இப்போ மீண்டும் கேட்குறோம், புதுசாக நாங்கள் கேட்குறோன்னு சொன்னாங்க. அது தாவேக்கா குரலுக்கு அப்புறம் தாங்கிறத மாற்று கருத்து இல்லை. ஆனால் தாவேக்காட்ட இப்போ காங்கிரஸ் போலவோ அல்லது திமுக கூட்டணியிலோ அல்லது அதிமுக கூட்டணியிலோ எந்த கட்சிகளுமே இது வரைக்கும் அணுகலை. இன்னும் சில விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட இன்னும் தாவேக்காட்ட போகலை அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து வெளியே இருந்து பார்த்துட்டு ஒன்றும் போல வரல பேசல எப்படின்னு தான் நம்ம சொல்றோம். பட் உள்ள நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் கூட்டணிகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ நாங்க இன்னமும் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம் அப்படின்னா இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்து நம்ம தமிழக தேர்தல் வரலாற்றுல நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ இது கொடுத்தோம். இன்னும் நீங்க சொல்ற மாதிரி திமுகவில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது இல்லைன்றதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உள்ள நிறைய சலசலப்பு நடந்திருக்கு. இன்னமும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. இப்பயும் காங்கிரஸ்ல இருக்க பல பெருந்தலைவர்கள் வந்து இடஒதுக்கீட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க, அதிகாரத்தையும் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளவு சீட்ஸ் வேணும், எங்களுக்கு இந்த சீட் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும்ன்றத ஒரு பேச்சா போட்டிருக்காங்க. இன்னும் அங்கேயே ஒன்றும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ அஃபிஷியலா எந்த ஒரு விஷயமும் வரதுக்கு முன்னாடி நம்ம எந்த அசம்ஷனும் பண்ண முடியாதுன்றதை தான் நான் சொல்ல வந்தேன் இந்த இடத்துல. அப்ப காங்கிரஸ் இங்க வருவதற்கான வாய்ப்பு இந்த நிமிடம் வரைக்கும் இன்னும் இருக்குதா அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இருக்கலாம் நான் சொல்றேன். இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம்ன்றதை தான் நாங்க சொல்றோம். இன்னுமே எதுவுமே முடிவு ஆகல இல்லையா? இன்னும் தேர்தல் நாட்களை வந்து அறிவிக்கல. தேர்தல் நாள் அறிவிச்சு மனு தாக்கல் பண்ற நாள் அறிவிக்கிற வரைக்கும் கூட்டணிகள் பேசப்படும். ஸோ அந்த மாதிரி எந்த கட்சியில இருந்து வேணாலும் வரலாம் இல்லையா? ஸோ எந்த கட்சி வேணாலும் உள்ள வரலாம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இவங்க தான் இப்படிதான் நம்ம தணிக்கை விடப்பட்டோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. இது விருப்ப மனு தாக்கல் வந்து அவங்க நிர்வாகிகள்ல யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கொடுக்குறாங்க. அவங்க கட்சியோட அது ஒரு என்னன்னா இந்த விருப்ப மனு மட்டுமல்ல. நீங்க கடந்த வாரம் விஜய் பேசுகின்ற பொழுதும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. நட்பு படை அமைந்தால் நட்போடு, நட்பு படை அமையவிட்டாலும் தனித்து நம்ம களம் காண தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க யாரும் வரல, வந்தா
சேர்ந்து போட்டியிடுவோம், இல்லைன்னா கூட நான் தனிச்சு தான் போகிறேன் அப்படின்னா இது வரைக்கும் யாரும் வரல, நாங்கள் தனிச்சு போகிறோம் அப்படிங்கிறதான அவர் வெளிப்படுத்தியிருக்காருன்னு எடுத்துக்கலாம். இல்ல கண்டிப்பா, அதாவது தனித்து தான் போகப்படும் அப்படின்னு சொல்றது வந்து வரல, நாங்க சொல்லி பார்த்துட்டோம், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா எங்களோட வந்து சேரலான்றத விஜயன் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படியும் வரல அப்படின்னாலும் நாங்க அதுக்கும் ரெடி ஆகணும்ன்றதுனாலதான் அவர் வந்து அந்த மேடையில அவர் அந்த வார்த்தையை தெளிவா சொல்லியிருந்தாரு. நன்றி கோகுல், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.